தமிழ் மாமா சரஸ்வதியும் அவங்க ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. தமிழ் பயமா இருக்குங்க. இரு இரு. என்னங்க ஒரு நிமிஷம் நான் வந்துட்டு இருக்கேன். கார்த்தி வேணா நீ அங்கேயே நான் பாத்துக்கிறேன். இல்ல நான் வரேன். அப்படியே கொஞ்ச நேரம் சமாளிங்க, நான் வந்துட்டு இருக்கேன். டேய் காத்துல போட் நகருதுடா. பயப்படாதீங்க, நாங்க வந்துட்டு இருக்கோம். கரையில யாராவது இருப்பா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றா. காட்ஸ் வர சொல்லு. சரிங்கண்ணா. அண்ணா இங்க ஃபோன் சிக்னல் கிடைக்கலண்ணா. இருங்க நானே வரேன். பயப்படாதீங்க, நாங்க வந்துட்டோம். பயப்படாதீங்க. சரஸ்வதி நீ பயப்படாத. கார்த்தி சீக்கிரம் தூக்கி போடு. டேய் வேறண்டா, துடுப்பு தூக்கி போடாத. என்னடா கார்த்தி போச்சு பாரு. அது போடாத, வேணாம் வேணாம், அது வை, நான் வரேன். அண்ணே இத பிடிங்கண்ணா. கையில பிடிங்க, பத்திரமா பிடிங்க. இப்படி கட்டுங்க, ரைட்டா கட்டுங்க. கட்டு 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 கட்டு. ரைட்டா கட்டு. நல்லா அந்த ரைட்டா. பக்கம் ரோப் பண்ணுங்க, இந்த பக்கம் ரோப் பண்றேன். நாங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லாரும் பயந்துட்டோம். நல்ல வேளை அவர் உங்களை வந்து காப்பாத்திட்டாரு. உங்களுக்காக அவர் ரொம்ப சிரமப்பட்டாரு. யார் இவரு, உங்க ஃப்ரெண்டுங்களா? இல்லங்க, அவர் என் தம்பி. ஓ, அதான் இவ்வளவு துடிப்போட செயல்பட்டு உங்களை காப்பாத்திருக்காரு. தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்க அதை நேர்லயே பார்த்துட்டோம். இதாங்க அண்ணன் தம்பி பாசங்கிறது. இந்த பாசத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே, பார்த்து போங்க. சரி சரிங்க. கார்த்தி எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இந்த டைம்ல இப்படி ஒரு விஷயம் யாருக்குமே தோணிருக்காது. உன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி யூ சேவ்ட் us கார்த்தி. ஐ அம் ரியலி ஹாப்பி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இமோஷனலாக யோசிக்காம ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். நாம இங்கே வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளமில் மாட்டியிருந்தா பெரிய ரிஸ்க், தேவையில்லாத டென்ஷன் வேற. இந்த மாதிரி கிரைசிஸான டைமில் எப்படி சரியான முடிவு எடுக்கணும்னு நல்லாவே தெரியும். எப்படி பிஸ்னஸில் முடிவு எடுக்கணுமோ அதே மாதிரி தான் இதுவும். ஆனா கார்த்தி, நீ என்னதான் அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் அண்ணன் அன்னைக்கு ஒரு டேஞ்சர் வந்த உடனே ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம நீ அவங்கள சேவ் பண்ணிட்ட. உன்னோட பாசத்தை நீ வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்தாலும் ஆக்ஷன்ஸ் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுச்சு. உன்னோட கோவத்தையும் தாண்டி இதை பண்ணிருக்க கார்த்தி. ரொம்ப தேங்க்ஸ். என்னவா சோனி, இட்ஸ் ஸோ ஆப்வியஸ். இவங்க என்ன ஜென்ம விரோதிகளா? எவ்வளோ இஷ்யூ இருந்தாலும் அவங்க என்னோட சொந்தம். அவர் என் அண்ணன், அவங்க அவரோட ஒய்ஃப். அவங்களுக்கு ஆபத்துன்றப்ப எப்படி போனா போதுன்னு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? என்ன அறியாமலே நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தட்ஸ் பேசிக் ஹியூமனிட்டி. கார்த்தி, எங்களை அடிச்சு பிடிச்சி கரை சேர்த்ததை விட இப்படி பேசின பத்தியா, இந்த வார்த்தைங்க தான்டா ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் இருக்குடா. எனக்கு தெரியும் என் தம்பியை பத்தி. அவன் எப்பவுமே பிரிச்சு பார்க்கவே மாட்டான். கார்த்தி, உங்களுக்கு எங்க மேல பழைய கோவம் நிறைய இருக்குதான். ஆனா அது எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல மறந்துட்டீங்க. நாங்க கூட எங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்துல நம்பிக்கை இழந்துட்டு இருந்தோம். ஆனா நீங்க நம்ம 2 போட்டையும் ஒரு போட்டா மாத்தி எங்களுக்கு சின்னதா ஒரு பாதிப்பு கூட வராம கொண்டு வந்து சேர்த்துட்டீங்கல்ல. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான்டா.
இன்னைக்கு நீ செஞ்ச உதவியும் பேசினதும் இதெல்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு கார்த்தி. இனிமே நீ அவங்க கிட்ட கோவப்பட்டு நடந்துக்கவே மாட்டேன். அவங்க மேல உனக்கு இருந்த அஃபெக்ஷனை இப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் வெளியில கொண்டு வந்திருக்கு. எப்படியோ நீ அவங்களோட ஒன்னாயிட்ட. தேங்க்யூ so மச் கார்த்தி. இப்படி ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்ட யாராக இருந்தாலும் இதை தான் செய்வேன். அதுவும் என் ஃபேமிலிங்கிறப்போ கொஞ்சம் அதிகமாகவே கேர் எடுத்து தான் பண்ணுவேன். எனக்கு இமோஷனல் ஆச்சு தான், அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ நான் பயந்தேன் தான். ஆனால் அதுக்காக இவ்வளோ நாள் நான் பட்ட அவமானத்தை அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. என்னோடய கோவமும் ஒரு செகண்ட்லாம் குறைஞ்சிடாது. அவங்க மேலே இருக்கிற வருத்தம் எனக்கு என்றைக்குமே அப்படி தான் இருக்கும். என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. சாரி மாமா, கார்த்தி பேசினதை கேட்டு முழுசா மாறிட்டாருன்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல வசுந்தரா, அவன் முன்னைக்கு இப்போ எவ்வளவோ பெட்டராகவே இருக்கான். அவனுக்கு எங்கள் மேலே பாசம் இருக்கோ தெரியல, அக்கறை இருக்குல்ல, அது போதும். அப்படியே பாட்டில தூக்கி போடுறா. ஏய் இடியட், டேய் நில்றா. ஆறா. குடிச்சிட்டு ஜீப் மேல பாட்டில தூக்கி போடுற சென்ஸ் இல்ல உனக்கு? அப்படின்னா என்ன மாப்ள? புது சரக்கு பேரா இருக்கும். உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? யாரை பார்த்து சவுண்ட் விடுற? ஆள் தெரியாம பேசுற, கிளம்பு. ஏய் நீ யார வேணாலும் இரு, குடிச்சிட்டு பாட்டில தூக்கி போடுற. ஏய் என்ன உன் வண்டி மேலேயே போட்டான் பாட்டில? ஏய் என்ன வாடா போடான்னு பேசிட்டு. எந்த ஊர்ரா உனக்கு? எங்க ஏரியால சவுண்ட் விடுற? ஒழுங்கா ஊர் போய் சேரு. என்னடா பண்ணுவ? கார்த்தி கார்த்தி, சண்டை வேண்டாம் வா. சண்டை வேணாம் வந்து. ரவுடி தான பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்க? ஏய் யாரா ரவுடி? குடிச்சிட்டு ரவுடி தான பண்ண வேற என்ன சொல்லுவாங்க? ஊருக்கு உயிரோட போய் சேர மாட்டேன். ஒழுங்கா போயிடு. போல என்ன பண்ணுவ? முத நீ பாட்டில் அடிச்சதுக்கு பதில் சொல்லு. யாரா நீ? கார்த்தி என்னாச்சு கார்த்தி? சார் என்ன சார், என்ன பிரச்சனை? நீங்க வேற இந்த ரவுடி பசங்களை சேரலாம். ஏய் சார் இருங்க சார். டேய் என்னதான்டா பிரச்சனை? ஆனா குடிச்சிட்டு ஜீப் மேல பாட்டில் தூக்கி போட்டுருக்காங்கண்ணே. ஏய் ஓரமா போடு, வண்டியில போட்டுச்சு. அதுக்கு தரவா பண்றியா? அமைதியா இருங்க சார், நம்ம பேசிக்கலாம் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். கார்த்திக் நீ வண்டிக்கு போ. வசுந்தரா ஆனா இந்த பொறுக்கிங்க கிட்ட நாம ஏன் பயப்படணும்? ஒரு நிமிஷம் இருங்க சார், ப்ளீஸ் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். அவனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன். போங்க வா, போலாம் வாங்க. போ கார்த்திக். ஏய் வாங்க. பேசிட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டு இருக்க. வாடா. கார்த்தி நீ இங்கே இரு. யார் நீ? சார் நாங்கள் டூருக்கு வந்திருக்கோம் சார். பேசுறது என் தம்பி தான். தெரியாமல் பண்ணிட்டா சார். நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம், கிளம்புறோம். அப்ப எங்களுக்கு என்ன யாரும் இல்லையா? நாங்களும் ஃபேமிலி தான். சொல்லு மாப்ள. ஆமா மச்சான். ஆமா அவன் என்ன பெரிய இவனா எகிரிட்டு வரான்? இல்லைங்க, அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாமல் பேசிட்டான். தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணாதீங்க. அப்போ நீ பெரிய ஆளு தானே? அவன் பேசுனதுக்கு நீ மன்னிப்பு கேளு. சரிங்க, தப்பு தான், மன்னிச்சிருங்க. ஏய் இங்க வா. இந்த மன்னிப்பு நல்லா இல்ல. இப்படி எல்லாம் கேட்டா செல்லாது. ஊர் பஞ்சாயத்துல எல்லாம் கேட்பாங்கல்ல, கையெடுத்து கும்பிட்டு பணிவா நின்னு ஐயா மன்னிச்சிருங்கயான்னு சினிமா எல்லாம் பாத்துருப்பிய. அப்படி கேளு. கார்த்தி இரு கார்த்தி. சார் விட்டுருங்க சார். அவன் பாட்டு ஏதோ தெரியாமல் பேசிட்டான். நாங்கள் போயிடுறோம் சார். எதுக்கு சார் வம்பு? வம்பா? ஏன் வம்பு பண்ண என்ன? எங்களை அடிச்சிருவியா நீ? கார்த்தி இரு. ஏய் என்ன பாக்குற? இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். விட்டுருங்க சார் ப்ளீஸ். அதுக்காகத்தான் உன்னை மன்னிப்பு கேட்க சொல்றேன். நீ மன்னிப்பு கேட்கணும், அதை அவன் பார்க்கணும். அப்பதான் நாங்க யாருன்னு அவனுக்கு தெரியும். கார்த்தி இரு. இப்போ நான் என்னதான் சார் பண்ணணும்? இவன் சொன்ன மாதிரி கையெடுத்து கும்பிட்டு குனிஞ்சு மன்னிப்பு கேட்டு போ. இவரதுக்கு இன்னும் பேசிட்டு இருக்காரு. அவனுங்களை நான் சாத்த கார்த்தி, வேண்டியது. அதான் மாமா பேசுறாருல, கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். ஒண்ணு நான் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேளு, இல்ல அவனை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. எது வசதி? இல்லை சார், நானே கேட்டுடுறேன். அப்ப கேளு.
நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை மன்னிச்சிருங்க. என்ன வசு இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? சார் எங்களை விட்டீங்கன்னா நான் பாட்டு கிளம்பி போயிடுவேன் சார். எங்களை விட்டுருங்க சார் ப்ளீஸ். டேய் பார்க்க பாவமா இருக்கா மச்சான், விட்டுறவா மச்சான். இதோ பார், இது மாதிரி தான் இருக்கணும். உன் தம்பிக்கு புத்தி சொல்லு, கிளம்பு. ஏய் இதுக்கு மேல நாங்க இருக்கிற பக்கமே வரக்கூடாது. இந்த வீரப்பெல்லாம் உன காட்டக்கூடாதுன்னு சொல்லு. 2 பொம்பளை பிள்ளைங்க வேற இருக்கு, புரியுதா? போய்கிட்டே இரு. போயிட்டே இரு. ஏய் வாடா வாடா, பயந்துட்டேன். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத. குடிச்சதே இறங்கி போன வர மாட்டானே. தமிழ் என்னங்க இப்படி? முதல்ல கிளம்பலாம். ஆனா என்ன வேலை பார்த்துட்டு வரீங்க? எதுக்கு அவனுக்கு கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க? எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வண்டி எடுத்து கிளம்பலாம். எனக்கு புரியல. தப்பு பண்ணது அவனுங்க, நீங்க எதுக்கு சாரி சொல்லிட்டு வரீங்க? இப்ப எங்க போச்சு உங்க வீரம்லாம்? அம்மா நமக்கு தைரியத்தையும் சொல்லி கொடுத்தாங்க, வளர்த்தாங்க. இப்ப என்ன 4-5 தடி பசங்களை பார்த்தவன உங்க தைரியம் எல்லாம் போயிருச்சா? பயந்துட்டீங்களா? அப்படி என்ன பண்ணிடுவாங்க அவங்க? குடிகார பசங்க. அவனுங்களுக்கு நாம பயந்து போகணுமா? ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களை தான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஆனா கேட்கிறல்ல. கார்த்தி ஏன் கத்துற? நீ பேசாம இரு. டேய் நீ பேசாம இரு. அண்ணா அவங்க சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படியே விட்டுட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு கோவமே வராதா? கோவப்பட்டா நஷ்டம் நமக்கு தான்டா. அவனுங்கெல்லாம் குடிச்சிருக்கானுங்க. அவனுங்கிட்ட போய் சண்டை போட சொல்ற? நம்ம என்ன சினிமாவில் வர ஹீரோவா பறந்து பறந்து அடிக்க? கொஞ்சமாவது யதார்த்தமா யோசி. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து நேக்கா பேசிட்டு வர்றது தான் புத்திசாலித்தனம். எனக்கு அது கோலத்தனமா படுது. நீ அப்படி நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சண்டை போடுறேன்னு பிரச்சனையை பெருசு பண்ணாம அதுல இருந்து விலகி வரதா நமக்கு நல்லது. அதான் முடிஞ்சதுல, விடு. நீ வண்டி எடு. கார்த்தி மாமா தான் எக்ஸ்பிளைன் பண்றாருல, விடு கார்த்தி. ஓசை நீ கொஞ்சம் பேசாம இரு. டேய் இப்போ எதுக்கு அவகிட்ட கோவப்படுற? அதான் என்ன திட்டி முடிச்சிட்டல. இதுக்கு மேல அது கொஞ்சம் நிதானமா இரு. வண்டி எடு. மத்த விஷயத்துக்கெல்லாம் நல்லா கோவம் வருது. இப்போ எங்க போச்சு அந்த வீராப்பு? ஐயோ கொஞ்சம் பொறுமையா இரு, கத்தாத, அவங்க வந்துட போறாங்க. வரட்டும். எதுக்கு இப்ப இப்படி கோவப்படுற? காம் டவுன். எனக்கு சொன்னா இருக்கு, அதான் கோவப்படுறேன். பார்த்தல மரம் மாதிரி நின்னுட்டு வந்திருக்க. கார்த்திக் கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்குது? அவமானமா இருக்கு. ஏதோ பயந்து ஓடி வந்த மாதிரி இருக்கு. என்ன விட்டுருந்தா அவனுக்கு பேசின பேச்சுக்கு அவனுக்கு வாய்க்கு எல்லாம் பொழந்திருப்பேன். இவர் பண்ண வேலையை பாத்தியா? ஏதோ அவனுக்கு பெரிய தியாகி மாதிரி அவங்க முன்னாடி போய் நின்னு கும்பிட்டு சாரி சார் கேட்டுட்டு வந்திருக்காரு. ச்சே, அசிங்கப்படுத்திட்டார். எங்க அண்ணன் இவ்வளவு கோழையா இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. கார்த்தி என்ன நீ மாமாவையே இப்படி எல்லாம் பேசுற? பின்ன அவருக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல எல்லாம் தான் பெரிய ஆளு திறமையானவர்னு காட்டிக்க என்னெல்லாம் பண்றாரு. அம்மாவும் சரி வீட்டுல இருக்கணும் சரி அதைத்தான் நம்புறாங்க. இப்ப எங்க போச்சு அதெல்லாம்?
கேவலம் அந்த பொறுக்கி பசங்க கிட்ட ஐயா சாமி விடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா அவருக்கு? இப்படி நீ டென்ஷன் ஆகுற அளவுக்கு என்ன ஆச்சு கார்த்தி? மாமா பண்ணதுல ஒண்ணும் தப்பே இல்ல. அதானே பார்த்தேன். நீ என்ன புதுசா மாத்தியா பேச போற? அவர் என்ன பண்ணாலும் சரி, ஆனா நான் பண்றதெல்லாம் தப்பு அதானே? நான் அப்படி சொல்ல வரல. இங்க பாரு, நீ சரியா யோசிக்காம டென்ஷன் ஆகி கத்தி எந்த யூஸும் இல்ல. நிதானமா யோசி. அவங்க பிஹேவ் பண்ணதுலயே தெரியலையா? அவங்க சரியான ரவுடிங்களா இருக்காங்க. அவங்க கிட்ட சண்டைக்கு போறோன்னு நாமளும் முறைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நம்மளுக்கு தான் அசிங்கம். தேவையில்லாத ப்ராப்ளம் வந்திருக்கும். அப்புறம் தெரியாத ஊர்ல வந்து போலீஸ் கேஸ்ன்னு அலைஞ்சிருக்கணும். தேவையா? அதெல்லாம் யோசிச்சுதான் மாமா தன்மையா இறங்கி விலகி வந்துட்டாரு. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு தெரியும். ஓ, அப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வர? ஐயோ கார்த்தி, நான் அப்படி மீன் பண்ணவே இல்ல. ஐயோ இங்க பாரு, நாங்க 2 லேடிஸ் கூட இருக்கோம். அத கூட மாமா மைண்ட் பண்ணாம அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு விலகி வந்துட்டாரு. அது அவருக்கு அவமானமா இருக்காது? ஆனா அதையும் மீறி அவர் அப்படி பண்ணிருக்காருன்னா பிரச்சனையை சரி பண்ணா போதும்னு யோசிச்சிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு அதுதான் இன்னும் அசிங்கமா இருக்கு. எங்க அண்ணன் அவர் வைஃப் முன்னாடியோ குடும்பத்துல இருக்கிற ஓ முன்னாடியோ இன்னொருத்தவங்க முன்னாடி கெஞ்சிட்டு நின்னது பாக்குறப்ப எனக்கு பத்திக்கிட்டு வந்தது. இதுல ஏன் கை வேற கட்டி போட்டீங்க? கதவு திறந்துதான் இருக்கு. அவங்கள என்ன பண்ணணுமோ போய் பண்ணு போ. ஐயோ கார்த்தி, லிசன். ரோட்ல நாய் கொலைச்சா விலகிதான் போகணும். அதுக்காக அது கூட நின்னு சண்டை போட முடியுமா? விலகி போறதுதான் புத்திசாலித்தனம். மாமாவும் அப்படிதான் நடந்துக்கிட்டாரு. ஓகேவா? அப்ப நான் முட்டாள் மாதிரி கத்திட்டு இருக்கேன்னு சொல்றியா? அது எப்படி வசு? ஒரு விஷயத்துல கூட ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான எஃபர்ட் எடுக்கவே மாட்டேங்கிற. கார்த்தி, உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். எனக்கு நியாயம்னா நியாயம். அது யாரா இருந்தாலும் சரி. தப்புன்னு பட்டா அவங்க முகத்துக்கு நேரா சொல்லிடுவேன். ஆனா இந்த விஷயத்துல மாமா மேல தப்பே இல்ல. தோணாது. உனக்கு தப்பா தோணாது. எப்படி தோணும்? பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறவங்க தான் உனக்கு சரி. அதை எதிர்த்து நிக்கணும்னு நினைக்கிற நான் தப்பு இல்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் பயந்து போறதா வீரம், அப்படிதானே? அப்போ ஒருத்தவங்க கிட்ட சண்டை போட்டு அடிக்கிறது தான் வீரமா கார்த்தி? நம்ம மேல மரியாதை வர மாதிரி தன்மையா நடந்துக்கிறதும் வீரம் தான். ஓ, அதான் பார்த்தனே அவர் தன்மையா கும்பிட்டு நின்னத. இன்னும் கொஞ்சம் வளைஞ்சிருந்தா முதுகெலுமே உடைஞ்சிருக்கும். கோலத்தனத்துக்கு நீ புது மீனிங் எல்லாம் கொடுக்காத கார்த்தி. போதும். உன்னோட எக்ஸ்பிளனேஷனை இதோட ஸ்டாப் பண்ணு. எனக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கல. இந்த ராஸ்கல்ஸ் திரும்ப எங்கேயாச்சும் பார்த்துருவே, அப்போ இருக்க அவங்களுக்கு. மயிலே, ஏன் உன் முகமே சரியில்லை? பல பொம்மை மாதிரி இருக்கிற உன் ஃபேஸ் இன்னைக்கே ரொம்ப டல்லா இருக்குது. அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனை யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு நடந்தது பத்தி தான். எல்லாம் அந்த ரோடி பசங்க பண்ண கலாட்டாவா? அதான் நம்ம சேஃபா வந்துட்டுமே, அப்புறம் என்ன? அவங்கள பத்தி யோசிக்கல. கார்த்திக் தகராறு பண்ணதா? வரவையில கூட வண்டியில புலம்பிட்டே வந்தானே, அதுவா? அவங்க கதை அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு சுத்தமா நிதானமே கிடையாது. ஒரு மணி என்ன வேலை, எந்த கடையில் கிடைக்குதுன்னு கேட்பான். இல்லங்க, ஒருமைய நீங்க தான் தேவைக்கு அதிகமா சுமந்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்ற? நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன சொல்லு. நீங்க அந்த ரவுடிங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டது எனக்கே சுத்தமா பிடிக்கலங்க. அது பார்க்கும்போது கார்த்தி விட எனக்கு தான் பயங்கரமா கோவம் வந்தது. என் தமிழ் இப்படி கிடையாதே, என்னாச்சு இவருக்குன்னு தோணுச்சு. நீ கோவப்படுற அளவுக்கு அப்படின்னு நடந்துச்சு? பின்ன என்னங்க, அடித்தடி சண்டையெல்லாம் பார்த்து ஒதுங்கி போற ஆளா நீங்க? எந்த வம்பா இருந்தாலும் துணிஞ்சு முன்னாடி நின்னு தைரியமா நிக்கிற ஆளு நீங்க. அத நான் என் கண்ணால பாத்திருக்கேன். ஒரு பொறுக்கி என் வாழ்க்கையில இடைஞ்சல் கொடுக்கறான்னு தெரிஞ்சப்ப அவனை தேடி போய் அடிச்சு இழுத்துட்டு வந்து என் கால்ல விழ சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சீங்க. அந்த அளவுக்கு உங்க தைரியத்தையும் வீரத்தையும் நான் ரசிச்சு பாத்திருக்கேங்க. தனியாளா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அவனை இழுத்துட்டு வந்தீங்க. இன்னைக்கு
கார்த்தி சொன்ன மாதிரி தடி தடியா 3 பேரை பார்த்ததும் பயந்து போற ஆளா நீங்க? அப்புறம் எதுக்குங்க அவங்க கிட்ட இறங்கி போய் மன்னிப்பு கேட்டீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கணுங்க. துணிஞ்சு சண்டைக்கு வந்தாலும் வாங்கட ஒரு கை பாத்துடலாம் நின்னு இருக்கணும். அப்படி எதுவும் பண்ணாம வந்ததுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன் தமிழ் இப்படி பயந்து வந்துட்டாருன்னு நினைக்கிறப்ப எனக்கு கஷ்டமா போச்சு தெரியுமா? என்னங்க நீங்க ஏன் ஆதங்கத்தை சொல்லிட்டு இருக்க? நீங்க சிரிக்கிறீங்க. அப்ப நீ அப்படிதான் நினைச்சியா? கார்த்திக் சொல்ற மாதிரி அவனுங்கள பார்த்து நான் பயந்தோ இல்ல அவங்க உருவத்தை பார்த்து இவங்களாம் சமாளிக்க முடியாது அப்படின்னு சந்தேகப்பட்டலாம் நான் ஒன்றும் வரல. பயப்படலன்னா அப்புறம் எதுக்கு வந்தீங்க? அங்க நாங்க 2 பேரும் மட்டும் இருந்திருந்தோம்னா அங்க நடக்கிற சீனே வேற. கூட நீங்க 2 பொண்ணுங்க இருக்கீங்க. அவனுக்கு வேற தண்ணி அடிச்சிருக்கானுங்க. அவனுக்கு முதல்ல என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா?